அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இங்க உட்கார வை, பிடிக்காத விஷயத்துல உட்கார வச்சு இதுதான் ஆனந்தம்னு ஒரு இதை சொல்லி என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி வர்றதாக நானும் நினைச்சுக்கிட்டேன். இப்போ ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறதுல ஒரு தவறான புரிதல் அவரிடம் இருக்கு அப்படின்னு மட்டும் புரியுது. ஒரு ஆன்மீகம்னா என்னன்னா ஒரு அது வேற ஏதோ தன்னை உயர்த்துவதற்காக வருகிறது, மேல்நிலைக்கு செல்வதற்காக வருகிறது, முக்தியை தருவதற்காக தருகிறது, அது வைகுண்டத்தை நம்மை அழைத்து செல்கிறது, அதை நம்மை கஷ்டப்படாமல் வைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற ரீதி மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆன்மீகம் என்பது ஆனந்தத்தை தருவது, சுகத்தை தருவது, சுகபோகத்தை அனுபவிக்க தருவது அப்படிங்கிற அந்த விஷயத்துல மிஸ்ஸிங். அதன் விளைவு தான் இந்த கேள்வி வருது. ஏன்னா இது நான் நேற்று கிளாஸ்ல சூப்பரா ஒரு ஓவி பார்த்தோம், அருமையான ஓவி. மொத்தம் மூணு ஓவி கூட கிடையாது, 2 ஓவி தான். சரீரத்தில் பற்றற்று மராத்திலேயே போட்டிருந்தாரு ரிசல்ட், பலபோக நிர்ராசை. சூப்பரா ஞானதேவ் சிம்பிளா முடிச்சிட்டாரு. பலபோக நிர்ராசை நித்திய உல்லாசி. அருமையான வேர்டு. பலபோகம்னா ரிசல்ட்ல நிராசை. பலபோகம் பலத்தை அனுபவிப்பு, போகம் பலன்ல அனுபவிக்கிறத ஆசைப்படாதவன் நித்திய உல்லாசி. உல்லாசம்னா தெரியும், பரவசம், ஆனந்தம். நித்திய எப்போதும், டெய்லி. நித்திய உல்லாசி சுக நடுவே, சுகத்தின் நடுவே உட்கார்ந்து கொண்டு புசித்தது போதும் என்று எண்ணாதவனாய். அப்ப சலிக்கலன்னு அர்த்தம், போதும் நினைக்கிறேன். அப்ப சலிப்பில்லாமல் சுகத்தை நித்தியமா உல்லாசத்துடன் ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு வருது. இது லௌகீகத்துல ஒருவன் முதலிரவுலயோ ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அனுபவிக்க முடியாத நித்திய உல்லாசின்னா எப்போதும்னா எல்லாமே ஒரு டைம் பீரியட் தான், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுதான். ஆனா இவன் நித்திய உல்லாசி. எந்த ஒரு சுகபோகமானாலும் போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கேப் விட்டு தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சாப்பிடணுமா வயிறு நிறைஞ்சிரும், மீறி இருக்கும் பல விஷயங்கள் சலிச்சு போயிருது. தூக்கமே கூட ஒரு லெவலுக்கு மேல தூங்க முடியாது. கும்பகோணம் மாதிரி தூங்க முடியுமா? எந்திரிச்சிட தூக்கம் பிடிக்கும். பகல்ல தூங்கிட்டானா நைட் தூக்கம் பிடிக்கல, தூக்கம் வரல. எல்லாவனும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் தூங்குறான். டைமிங் தானே வேற, அதுக்கு மேல தூங்க முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்னா சலித்து போய் விடுகிறது. அங்கதான் சூப்பரா சொல்றாரு, நித்திய உல்லாசி புசித்தது போதும் என்று எண்ணாதவனாய் சுகத்திலே நடுவிலே நின்று கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது புரியணும். இது புரிஞ்சாதான் ஓஹோ சுகத்தை அனுபவிக்கதான்டா இவன் கூப்பிடுறான். நான் வாடா நம்ம தண்ணி அடிக்க போலாம் அப்படின்னா புரியுது, ஏதோ ஒரு போதை சுகம், ஏதோ சுகத்தை நமக்கு காட்ட போறான், அதான் கூப்பிடுறான். அதே மாதிரிதான் இங்க கண்ணை ஏதோ கூப்பிடுறான் அப்படின்னா ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்குறான்டா, அதுக்குதான் கூப்பிடுறான்னு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா கிளீனா அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்துருப்பாங்க. கூப்பிடும் போதே எதுக்கோ கூப்பிடுறான், எங்கேயோ கூட்டு போறானா, நமக்கு நல்லதான், நம்ம உயர்த்துறானா, ஏதோ வைகுண்டமா முக்தியா, ஏதோ கஷ்டப்படாம இருக்கலாமா, நமக்கு தேவை சுகம். இது நாங்க வரல. சோ அதனால இதெல்லாம் உடனும் வேற சொல்றானுங்க, இது வேற, இது கஷ்டமான காரியமாச்சே அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு இருக்க போய் தான் இந்த கேள்வி வருது. பட் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிருந்தேன். நான் அனுபவித்து விட்டு வருவதா இல்ல அனுபவிக்காம வருவதா, அந்த கேள்வியை இம்மெட்டீரியல் ஆயிடும், அவசியமற்றதாகி விடுகணும். ஏன்னா இந்த கண்ணன் ஞானதேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நான் இதுக்கு நிறைய பேர் நீங்க சொல்லும் போது கூட விஷயத்தை அவன் அனுபவிப்பதில்லை, விஷயத்தை உதாசீனமா இருக்கிறான், அதெல்லாம் நான் கொண்டு வரல. விஷயத்தை அனுபவித்துக்கொள். இன்னும் அப்பட்டமா சொன்னோம்னா
உன் பாய் ஃப்ரெண்டு கூட ரூமை புக் பண்ணி முழுச காமரசம் சொட்ட அனுபவிக்க வேண்டும் என்றால் அண்ணன் அதுக்கு ஃபார்முலா தர்றான். எப்படி அனுபவிச்சா நித்திய உல்லாசமாக சலிக்காம சுக நடுவு நின்று கொண்டு சலிக்காம அதே சமயம் பலபோகத்தில் நிராசை ஏமாறாமல் கஷ்டப்படாமல் சலிக்காமல் இருக்கணும் அப்படின்னா. ஹலோ 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 சார், நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சாரி மேடம், எதுவும் ரெக்யர்மெண்ட் இல்லை. ஓகே சார். ஓகே அனுபவிச்சு வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு போறதா அப்படின்னு கேட்டா என்ன ஒரு முட்டாள்தனமோ அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம். எப்படி அனுபவிக்கணும், சலிப்பே இல்லாமல் எப்படி அனுபவிக்கணும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அனுபவிக்கணும், உச்சத்தில் கற்பனையில் அனுபவிக்கிறதை விட புஷ்னு போறதை விட அப்படியே உச்சத்தில் நீண்டு கொண்டே அனுபவிப்பது எப்படி, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், என்ன மனோபாவனில் இருக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான் ஆன்மீகம். வயோகரா மாத்திரைக்கு 1000 ரூபாய் தர்றான். அது கேள்வியை கேட்கறது இல்லை. ஏன்பா இதை வேற மாத்திரை சாப்பிடணுமா 1000 ரூபாய் செலவு பண்ணி அப்படின்னு கேள்விக்கணும். ஏன்னா அது சுகத்தை நமக்கு அனுபவிக்க தூண்டுகிறது அப்படின்னு ஒரு ஃபீலு. அதை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அது கூட எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். ஒரு ஸ்டேஜில் சலிப்பு ஏற்பட்டு விட்டுரும், சைடு எஃபெக்ட் உள்ளது. ஆனா இங்க எல்லாம் நித்திய உல்லாசி, புசித்தது போதும் என்று எண்ணாதவனை. அப்ப அதே கிக்கு நீடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம், சலிப்பே இல்லைன்னு அர்த்தம். எப்போதும் காலத்தால் மாறாமல் அப்படின்னு வருது. இது ஒரு விஷயத்த மட்டுமல்ல, பாய்ஃப்ரெண்டோட காமரசத்தை சொல்லி அல்ல. அவனுடன் பேசணும்னா எப்படி பேசுனா சைடு எஃபெக்டே இல்லாம நித்திய உல்லாசமா இருக்கலாம் கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்தையும் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது ஆன்மீகம். இதுவே இல்லாம நீ எப்படி ஸ்கூலுக்கே போகணுமா, எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் வேணா டைரக்டா வந்து கம்பெனில ஜாயின் பண்ணிடுறேன். இது என்ன எப்படி தெரியும், எழுத படிக்க தெரியாம ஒரு சிவில் இன்ஜினியரிங் கம்பெனில போய் ஜாயின் பண்றான் அப்படின்னா அவனுக்கு தெரியணும்ல, இன்ஜினியரிங் தெரியணும்ல, டிசைன் தெரியணும்ல, சென்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தெரியணும்ல, இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் தெரியணும்ல, எழுத படிக்க தெரியணும்ல. இல்லை சார் நான் எதுக்கு சார் படிச்சுக்கிட்டு, நான் நேரா போய் இது அனுபவிச்சுக்கிறேன், நேரா நான் போய் ஆபீஸுக்கு போய் நான் சம்பளம் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா என்ன சொல்லுவான், லூசா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி தான் இங்க கேட்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்லி தர்றோம், நீ எதை ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி கேட்கணும், ஒரு விஷயத்தை எப்படி பிசினஸ் பண்ண போறியா பண்ணிக்கோ, யார் வேண்டானது, நாடாளவில்லையா, அரசியல்வாதியாக இல்லையா, கண்ணனும் ராமனும்லாம் ஜனகன்லாம் நாடாண்டார்கள். நீ நீ இங்க லௌகீக அனுபவிக்காத எல்லாத்தையும் கண்ணை அனுபவிச்சு காட்டிட்டான். ஆனா அப்பேற்பட்டவர்கள் எப்படி அனுபவித்தார்கள் தான் முக்கியமே தவிர அதை புரிஞ்சுக்காம நான் அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன் எப்படின்னே தெரியாம அனுபவிச்சுட்டு வந்து நீ என்ன பண்ண போற, அந்த அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆன்மீகத்துல. அதான் பிரச்சனை. பிசினஸ் பண்ணணுமா பண்ணு, பிசினஸை எப்படி பண்ணுனா பிசினஸ்ல சலிப்பே இல்லாம நித்திய உல்லாசமாக சுகத்தின் நடுவில் இருந்து கொண்டு அது ப்ராஃபிட்டோ லாஸோ கிக்கு குறையாம உன்னுடைய முழு திறமையும் அங்க அருமையா வெளிப்பட்டு ஒரு மேஜிக்கலை காட்டுறதுதான் ஆன்மீகம். இதையே வந்து அவன் ISO 9000 அது இதுன்னு வேற இதுல சொல்லி கொடுத்தா அங்க போய் உட்காந்துக்கிட்டேன். எல்லாமே எப்படி நீ நடந்துக்கணும், உணவு எப்படி சாப்பிட்டா நித்திய உல்லாசமாக இருக்கலாம். நான் காலையில சாப்பிட்டேன், மத்தியானம் வயிற்று வலி வந்துருச்சு, அப்ப பத்தியும் இருப்பான்ட்டாரு வைத்தியர். மறுநாள் காலையில தான் சாப்பிட்டேன். இதுக்கு பேரு சாப்பாடா? 24 மணி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னா, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சா எல்லா டேஸ்டையும் அனுபவிக்க கற்றுக் கொடுக்கிறது, அகண்டமாக கற்றுக் கொடுக்கிறது, எக்ஸ்ட்ரீமா அனுபவிக்க கற்றுக் கொடுக்கிறது, ஃபுல் கான்சியஸ்ல உணர்வுடன் கற்றுக் கொடுக்கிறது, உணர்வற்று அல்ல, மயங்கி அல்ல.
அதே சமயம் சைடு எஃபெக்ட் இல்லாதது. இதுதானே ஆன்மீகம். இது பேசிக்கே டோட்டலா ஆன்மீகம்னா என்னன்னே புரியாம கண்ணை ஏதோ சொன்னானே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் மேல ஆசை வருது, என்ன நான் வேணா போய் அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன் சார். சார் நான் வேணா ஒரு 50 வயசு கழிச்சு வந்துக்கிறேன் சார். சார் வயசு 25 தான் சார், கல்யாணம் பண்ணிட்டு 2 பெத்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன் சார். என்னத்தை அனுபவிக்க? எப்படி அனுபவிக்கிறதுனால சொல்லி தர்றது? அனுபவிச்ச எப்படி அனுபவிச்சதுன்னே புரியும். இதுதான் பாதி பேர் 60 வயசு பேரும் ஆன்மீகம் வந்துக்கலாம். எதுக்கு? வாழ்க்கைய பேரானந்தத்தை புகுந்து விளையாடுறதுக்கு கற்றுக் கொடுக்குற ஃபார்முலாவை சாகும்போது வந்து என்ன கத்துக்கிட்டு இவர் என்ன பண்ண போறாங்க? அந்த ஃபீல் வந்து இப்ப ஆன்மீகம்னா என்னன்னு புரிதல்ல டோட்டலா ஒரு கொலாப்சேஷன் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாயிடும். மற்றபடி அவன் விமல் சொன்ன மாதிரி 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உணவு, உறக்கம், சத்சங்கம். அந்த குறையோடி போய் இந்த அடிக்ஷனை எடுத்துட்டு அந்த உண்மை, அதான் நம்ம அனுபவிக்கிற சுகம் எப்படி இருக்குன்னா பரிதாபத்துக்குரியது. சூப்பரா ஞானதேவர் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. கருநீல மலிகள் என்று எண்ணி சந்தோஷமாக கட்டுவீரியம் பாம்பின் மீது கை விரலை வைக்க போனார் போலும். அப்போ ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா ஒரு கருநீல மணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அது கட்டுவீரியன் பாம்பு. இந்த 2 ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். விஷமுள்ள பாம்பு. சூப்பரா எனக்கு மணி கிடைச்சதான் வேமா சந்தோஷமாக அந்த பாம்பிடம் ஒருவன் சென்று கொண்டிருந்தால் அவனுக்கு பரிதாபத்துக்குரியவன் தானே. அவனும் அனுபவிக்கிறான் சார். அந்த அனுபவத்தை நானும் அனுபவிச்சேன். அவன் எங்க அனுபவிக்கிறான்? கற்பனையில ரியாலிட்டி தெரியாம கஷ்டப்படுறதுக்கு போய்கிட்டு இருக்க அவனை போட்டு அது அனுபவம் சொல்லி அதையும் நான் அனுபவிச்சுட்டு வர்றேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. உணவு உண்பவன் அன்னத்தில் விஷம் கலந்திருக்க, ஆனா ரொம்ப டேஸ்ட், ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு. அதை அறியாதவன் சந்தோஷமாக அதை உண்ணுவது போலும். அப்ப அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் ரொம்ப சார் நம்ம என்னைக்காவது பரிதாபப்படுவோமா? இது ஏங்குவோமா? கொடுத்து வச்சோம்பா, செம்மையா அனுபவிக்கிறான். தெரியாதவன் சொல்றது. ஏன்னா அதுல அன்னத்துல விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சவன் என்ன சொல்லுவான்? ஐயையோ அவன் என்ன பண்றோனே தெரியாம சந்தோஷத்துல இருக்கானே அப்படின்னு ஒரு பரிதாபம் தான் வரும். அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சுட்டு வர்றேன். நீ இந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு நீ வந்து எதை கத்துக்க போற? சாப்பிட்றது எப்படின்னு தானே நாங்க சொல்லித்தர போறோம். அங்க விஷம் இல்லாமல் உன் ஆரோக்கியம் கெடாமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி போதும் என்று நினைக்காதவனாய் சலிக்கவே இல்லாமல் நித்திய உள்ளாட்சியாக இருப்பது எப்படிரா? வாடா நான் சொல்லித்தரேன். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். பாதி அனுபவிக்கவே தெரியாது, பாதி பேச சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்தையும் ஒழுங்கா அனுபவிக்காம நொந்து நூலாட்டி இருக்கிறது ஒரு கேஸ என்ன சொல்றது? அதையே நான் பாய் ஃப்ரெண்ட்ட போய் நான் அனுபவிக்கணும். வந்து கத்துட்டு போ, விருப்பு வெறுப்பு இல்லாம போ, முதல் இரவுக்கு போ, விருப்பு வெறுப்பு இல்லாம போ. அது வேற லெவல் கிக்கு. சித்தரவு பாட்டுல எழுதுனான், நிறைய சொல்றான். அதுக்கு திருமூலர் அதுக்கு பரியங்கி யோகம்ங்கிறாரு, அது தியானம்ங்கிறாரு. பிசினஸ் பண்ணணுமா? வா. யார் வேண்டான்னா? இல்ல போரிட செல்ல வேண்டுமா? போர் களத்துலதான் கொடுத்தாரு. நீ போர் எப்படி புரிய வேண்டும்? ஃபார்முலா தானே. நான் போரிட்டு வந்துட்டு அனுபவிச்சுட்டு வந்து என்ன செத்த பிறகு என்ன பண்ண போறோம்? சோ எதை நீ செய்ய வேண்டுமோ, எதை நீ அனுபவிக்க வேண்டுமோ, எதற்கு நீ ஆசைப்படுகிறாயோ அதை திகட்ட சலிக்காமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் நித்திய உள்ளாட்சியாக நீ இருக்க வேண்டும் என்றால் இந்த வயகரா வேணும். கண்ண வயகரா இத புரிஞ்சுக்கிறாம நான் போறேன்ட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சைடு எஃபெக்ட் வந்து தாக்கி ஐயோ அம்மான்னு அழுது கொண்டிருக்கின்ற அந்த சுகத்தை நான் அது அப்படி ஒரு சுகம் இல்லை, கற்பனையில தானே அது இருக்கு. நிறையவே இந்த ஒருத்தன் கேட்பான், ஒரு பையன் நம்ம இருந்து, சார் அந்த சுகத்தையும் அனுபவிச்சு எந்த அது இல்லையடா, கருநீல மணிகள் என்று எண்ணி ஒரு சந்தோஷப்படுறான்னு அவன் சுகத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அங்க கருநீல மணியே இல்லையே, அன்னத்தில் விஷம் கலந்துருக்கு. அவன் சார் லாஸ்ட சூப்பரா என்ஜாய் பண்ற, டேஸ்ட் எங்கடா அவன் என்ஜாய் பண்ணா? அவன் டேஸ்டே அவனுக்கு தெரியலையே. மோகத்துல அந்த புரோட்டா எக்ஸாம்பிள்ல அவன் எதை அனுபவித்தான்? எந்த புலன்களை வச்சு? எல்லாம் பிளாட் ஆயிட்டான், எல்லாம் ஸ்டன் ஆயிட்டான், இல்ல மயங்கிட்டான், அன்கான்சியஸுக்கு போயிட்டு வண்டி போயிட்டு இருக்கிறத போட்டு அதை அனுபவம் சொல்லிட்டு அந்த அனுபவத்தை எங்க போய் தேர்னாலும் கிடைக்காத. அனுபவிக்காத ஒன்னை
அனுபவிக்கிறேன் என்று கற்பனையில் தவறாக நினைத்து கொண்டு கஷ்டப்பட்டிருக்கும் உன்னை நிஜ அனுபவத்துக்கு விஷயத்தையே எதை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவிச்சுக்கோ. உன் உடம்ப வச்சு எதை வேணா அனுபவிச்சுக்கோ, புலன்கள் வச்சு அனுபவிச்சுக்கோ, நாக்கு 5 புலன்களையும் சேர்த்து எதை வேணா அனுபவி. யார் வேண்டாம்னு உலகமே அனுபவிக்கதான்னு உனக்கு படைச்சிருக்கான். ஆனா எப்படி அனுபவம்னு தெரிஞ்சுக்கிட்டா அது வேற லெவலு. இல்ல கற்பனைல அனுபவிக்கிறேன்னே தெரியாம கான்சியஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பைத்தியக்காரன் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நானும் சிரிச்சேன்ல ஏன் சிரிச்சேன்னே தெரியாம அனுபவம் இல்லாம அப்புறம் கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியாம அந்த ஒரு அனுபவம்னு கணக்கிலே எடுக்க மாட்டாரு ஞானதேவர். விஷய சுகம் அப்படின்னு ஏன்டா சொல்றான்? சுகமே இல்லாதத போய் ஏன் சொல்றான் சுகம்? செவ்வாய்க்கிழமைய மங்களவாரங்கிற மாதிரி மதுரம் விஷக்கிழங்கை மதுரம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அதை ஒரு பெருசுபடுத்தி இங்க அதை விட வேற லெவல் அனுபவத்தை காட்டினா இதை புரிஞ்சுக்காம இதை வரணுமா வேண்டாமா அனுபவிச்சுட்டு வரணுமான்னு ஒரு கேள்வி வருவதாக எனக்கு படுகிறது. புரிஞ்சதோ?